ஹலோ. தேஜ்ராஜ் சிங். சொல்லு. சூரிய கொண்டு நீங்கள் என் லிஸ்ட்டில் மொதல் விக்கெட்டை தூக்கிட்டீங்க. இப்போ இது 2வது விக்கெட்டுக்கான நேரம். இந்த தடவையும் உங்களால் எதுவும் புடுங்க முடியாது. 2வது விக்கெட்டா? இப்போ யாரை வச்சு ஆய்க்க போற? கனவுல கூட உன்னால் என்ன பிடிக்க முடியாது. சரி, வெட்டி கதையெல்லாம் நிறைய பேசியாச்சு. இப்போ நான் சொல்கிறது கவனமாக கேளுங்க. 24 மணி நேரத்துக்குள்ளே உங்கள் கண் முன்னாடியே நான் தப்பிக்க போகிறேன். ஆனால் நீங்கள் கண்ணை கசக்கிட்டு நிற்க போகிறீங்க. யோ கோபாலே, இந்த போனை உள்ள கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கலாம் இல்லையா? காலையில இருந்து போன் அடிக்குது, யாருமே எடுக்க மாட்டீங்க. தலைவலி. சொல்லு, என்ன வேணும்? சூரி சக்சேனா மர்டர் கேஸை பற்றி தகவல் சொல்லணும்னா இந்த நம்பருக்கு தான் கால் பண்ணுமா? இல்ல இது அந்த மசாஜ் பண்ணுவாங்கல்ல, அந்த நம்பர். நீ மசாஜ் பண்ணிக்கிறியா? இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆனால் உங்ககிட்ட இல்லை, உன் அப்பங்கிட்ட. உம்மால ஓகே, எங்க அப்பனை பத்தியா பேசுற? உக்கால ஒழி. யாரா நீ? போலீஸ் தேடிட்டு இருக்கிற 3 பேர்ல ஒருத்தனுக்கு குண்டடி பட்டிருக்கு. தேஜ்ராஜ் தான் சுட்டிருக்காரு. சார், ஃபோன் வந்திருக்கு. நீங்க வந்து பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். வாங்க சார். ஹலோ. தேஜ்ராஜ் சிங். சொல்லு. ஊரெல்லாம் என்ன ரொம்ப பிரபலம் ஆக்கிட்டீங்க போல. ஆனால் என்னால் தான் உங்களை சரியாக புரிஞ்சுக்க முடியல. ஆமாம், யார் நீங்கள்? உங்களை நான் என்னன்னு சொல்லி கூப்பிட்டேன்? ஏசிபி தேஜ்ராஜ் சிங்னா இல்லை கொலகார சிங்னு கூப்பிடவா? உனக்கு சூது கொழுப்பு கொஞ்சம் அதிகம்னாவே. நேராக பாம்பு பூத்துலேயே வந்து ஒன்று கடிக்க. கண்ணாமூச்சி ஆட்டம் தானே ஆடிட்டு இருந்தோம் நாம. பொசுக்குன்னு துப்பாக்கி எடுத்து சுட்டு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. எல்லாம் போலீஸுக்கும் திருடனுக்கு நடுவில் இதெல்லாம் சகஜமாப்பா. சர்தானாவை கொன்னது நீங்கள். ஆனால் பொய்யான மர்டர் சார்ஜ் என் மேலே போட்டீங்க. நீங்கள் சூரிய கொன்னீங்க பாருங்க. அப்போ தான் உங்கள் ஆட்டம் என்னன்னு எனக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சுது. நீங்கள் குறி வச்சது என்ன இல்லை, நான் அடித்த அந்த பணத்து மேலே தான். எல்லாம் அதுக்காக தான், ரைட்? இல்லை, ஒன்று சொல்கிற நல்லா கேட்டுக்க. இந்த களவாணி தொழிலை விட்டுட்டு நல்லா கதை புக்காக எழுது. நான் ஒன்றும் கதை விடல, நடந்த விஷயத்தை தான் சொல்கிறேன். சரி, அதை விடுங்க. இப்போ நான் தேங்க்யூ சொல்ல தான் கூப்பிட்டேன். தேங்க்யூ. ஆமாம், சூரிய கொண்டு நீங்கள் என் லிஸ்ட்டில் மொதல் விக்கெட்டை தூக்கிட்டீங்க. இப்போ இது 2வது விக்கெட்டுக்கான நேரம். இந்த தடவையும் உங்களால் எதுவும் புடுங்க முடியாது. 2வது விக்கெட்டா? இப்போ யாரை வச்சு ஆய்க்க போற? தர கதை கேட்குற மூடில் இருக்கீங்க போல் இருக்கு. ஆனால் சொல்கிற மூடில் நான் இல்லை. இந்த கால் ட்ரேஸ் பண்ண இன்னும் 25 செகண்ட் இருக்கு. மக்காளி சாமி கூட விளையாட உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, நீ இப்போ செய்கிற திருட்டு வேலை எல்லாத்தையும் அந்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர் தெரிஞ்சுக்க. இந்த மரத்தடி ஸ்கூல், பால்வாடி, இதில் எல்லாம் ஹெட் மாஸ்டராக இருந்திருப்பீங்க நீங்கள். உலகத்திலேயே பெஸ்ட் யூனிவர்சிட்டிலேருந்து 10 வருஷம் கோர்ஸ் முடித்தவன் தான். கனவுல கூட உன்னால் என்ன பிடிக்க முடியாது. சரி, வெட்டி கதையெல்லாம் நிறைய பேசியாச்சு. இப்போ நான் சொல்கிறது கவனமாக கேளுங்க. 24 மணி நேரத்துக்குள்ளே உங்கள் கண் முன்னாடியே நான் தப்பிக்க போகிறேன். ஆனால் நீங்கள் கண்ணை கசக்கிட்டு நிற்க போகிறீங்க. சார், இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருந்தா கால் ட்ரேஸ் பண்ணிருக்கலாம்ல. என்ன சார், அவன் ஏதாவது கடுப்பேத்திட்டானா உங்களை? அந்த போட்டியும் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இனிதான் ஆட்டமே இருக்கு. ஹாஸ்பிட்டல், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், ஏர்போர்ட் எல்லா இடத்துலையும் அதிகமாக செக் பண்ணுங்க. 24 மணி நேரத்தில் பிடிக்க சொல்லி சேலஞ்ச் பண்ணியிருக்கான். 24 மணி நேர சேலஞ்ச். என்னத்த அந்த ஹாஸ்பிட்டலில் விசாரிச்சால? சார், அது அவன் மேலே தேஜாவோட தோட்டா பாஞ்சிருக்குல்ல. சரிங்க சார். இதை பாரு, அவன் எங்கேயாவது சிகிச்சை பண்ணி ஆகணும்ல. சரிங்க சார். நாம் கிட்டத்தட்ட டெல்லியோட எல்லா எக்ஸிட் பாயிண்ட்ஸ்லையும் பிளாக் பண்ணி வச்சுருக்கோம் சார். வச்சிருக்கோம்னா கிட்டத்தட்ட, அதாவது ராஜஸ்தான் இருக்குல்ல,
ஒரு ஹை ப்ரொஃபைல் கல்யாணம் நடக்குது. அப்புறம் இங்கே இந்த ஜெய்ப்பூர் டெல்லி ஹைவேல இப்போ ஒரு விஐபி மூமெண்ட் அதிகமாக இருக்குது. அதில் மந்திரிகளும் நிறைய தலைவர்களும் இருப்பாங்க சார். யூனிட் 1 மந்திரி சாரோட கான்வாய் கிளம்பிடுச்சு. எல்லாரும் அலர்ட்டா இந்த இருங்க. போலீஸோட வாக்கி உன்கிட்ட எப்படி வந்தது? யூனிட் 1 எனக்கு அப்பப்போ அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கு. யூனிட் 3 அங்க என்ன பொசிஷன் உடனே அப்டேட் பண்ணுங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. யூனிட் 3 ஆல் ரூட்ஸ் கிளியர். உடனே டிராஃபிக் கிளியர். நிறுத்தல. ஜெயின் சார். யூனிட் 10 டெல்லி ஹைவேல என்ன நடக்குது? ஹலோ. கமின். டார்கெட்டை பற்றி தகவல் இருக்கா? ஓவர். இல்லை சார், நாங்கள் இங்கே தான் சார் இருக்கோம். ஓவர். சார், மந்திரியோட வண்டி வரப்போகுது. மந்திரியோட வண்டி வராமல் உன் பொண்டாட்டியோட வண்டியாக வரும். சுக்குதி. சார், இது மந்திரியோட வண்டி சார். என்னைக்காவது ஒரு நாள் உன் கோட்டை காசுக்கிறவல்ல. Sir, நான் ACP Tejraj Singh, Delhi Police. Sorry to bother you, sir. I need to check your convoy. There is an emergency situation. நீங்கள் யாரோட கார் நிறுத்துறீங்கன்னு தெரியுமா? போய் செக் பண்ணிக்கோ. Thank you, sir. செக் பண்ணு. ஆம்புலன்ஸ். என்னாச்சு சார்? சார் வணக்கம் சார். என்னால் கதவு கொஞ்சம் திறந்து காட்டுறீங்களா? நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? நானே சொல்றேன் என்ன இருக்குன்னு. அதுல ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கு, அப்புறம் ஸ்ட்ரெச்சரு, மருந்து மாத்திரம்லாம் இருக்கு. என்னால் திறந்து காட்டுங்கன்னு சொல்கிறேன். அதெல்லாம் தம்பி கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. என்னால இந்த வயசுல வேகமா வண்டி ஓட்ட முடியாது. ஏதாவது எமர்ஜென்சினா என் வேலையே போயிடும் தம்பி. அதான் நான் சொல்றேன்ல, அதுக்குள்ள எதுவுமே இல்ல. திறங்க. கதவை திறங்கன்னு சொன்னேன். ஹலோ ஏசிபி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தலைவர் காரை செக் பண்ண தான் உனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காரு. உன் இஷ்டத்துக்கு பண்றதுக்கு இல்ல. தலைவர் ரயிலுக்கு போகணும். நீங்க போங்க. போங்கன்னு சொல்றேன்ல தாத்தா. நீங்க மூடுங்க, போய் வண்டி எடுங்க போங்க.